வார்த்தை கேட்டு உன் வாழ்க்கைக்கும் கேட்டு வந்திருக்க, உன் வருமானத்துக்கு முக்கியமா கேட்டு வந்திருக்க. அதாவது வருமானத்தை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அதை வெற்றி அடைய வச்சு கொடுன்னு கேட்டு இருக்க. வெற்றி அடைய வச்சிருவோமா? செஞ்சு கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன்னா. அதே போல நல்ல வார்த்தை கேட்டு 2 இடத்துல கொடுத்து ஏமாந்துருக்கேன், ஒருத்தர் நம்பி ஏமாந்துருக்கேன். உண்மையா பையடா, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு நீதான் சரியாக ஆக்கி சரியான பாதையை காட்டி எனக்கு அதை திருப்பி அதுக்கான ஏமாற்றத்துக்கு எனக்கு பதிலை கொடுத்து என்னை சரியாக்கி என்ன திரும்ப முன்னேற்ற வச்சு கூட 4 பேர் மதிக்கிற அளவுக்கு என்ன பழைய நிலைமைக்கு மாத்தி கொடுன்னு கேட்டு மாத்தி கொடுத்துருவோமா? அதே போல நல்ல வார்த்தை வீட்லயும் அதாவது நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொன்னேன், தொடர்புடா அதையும் நான் சரியாக்கி கொடுத்துறேன். உனக்கான அதாவது பாதை நல்ல காரியங்கள் நடத்தி கொடுத்துட்டா இந்த அப்புறம் மறந்துட மாட்டேடா. அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை வீட்லயும் போய் பார்த்தேன், ஏதாவது தென்படுதா எதிர்பார்ப்புக்கா ஒரு தெய்வம் இருக்கா இல்லையான்றத பார்த்தேன். அதே போல நல்ல வார்த்தை என்னுடைய பாத்து எடுத்து வச்சு பார்த்தப்போ ஒரு தெய்வம் உன் கூட தான் இருக்கு, பக்கபலமா இருக்கு. அது முக்கியமா நல்ல வார்த்தைகிட்ட நல்லது செய்ய காத்திருக்கு, முக்கியமா உங்ககிட்ட பேசவும் செஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த தெய்வம் முழுசா நிக்கணும், அதை முழுசா பிடிச்சு கொடுன்னு கேட்டதுக்கு நல்லா தான் நிற்குது. அப்புறம் என்ன கேக்குறேன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முழுசா நிக்குது, பேசிக்கிட்டு இருக்கு. அதை ஏன் கேட்கிறேன்? கேட்க தேவையில்லை. அது அதிகாரத்தில் நிற்கும், அது அதிகாரத்தில் பிடிச்சு கொடுக்கும். அதே போல நல்லது செய்யும், முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், வழி நடத்தவும் செய்ய வச்சு தர்றேன். மறந்துடக்கூடாது ராமானே. சொன்ன வார்த்தை புரியுதா? பக்கத்துல வா. இதை மந்திரிச்சு கொடுத்துருக்கேன் தொழிலுக்காக. நல்ல வார்த்தைகள் சொல்ற நீ எடுக்க போற முயற்சி வெற்றி அடைய வச்சு தர்றேன். முக்கியமா நல்ல வார்த்தை ஆன்மீக பயணத்தை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையடா? உண்மையா பையடா? அது தொடங்க போது சரியாக்க போறேன், உனக்கு செஞ்சு கொடுக்க போறேன். நானும் கூட வரேன்னு சொல்லியிருக்கேன், அதிகாரத்துல உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது பேசணும், அது முழுமையா வந்து உட்காரணும், அது எனக்கு முன்கூட்டியே சொல்லணும்னு கேட்டு வந்திருக்க. செஞ்சு கொடுத்தா இந்த அப்ப மறந்துட மாட்டேன். மண்டியில் நல்ல வார்த்தை கேட்டு இப்ப கொடுத்துருக்க கனி இருக்கு இல்லையா, அதை மஞ்சள் துணியால மட்டும் முடிச்சு வை. கனி விடை முன்னாடி போய் வாங்குங்க போல. முன்னாடி போங்க. இதுல நான் இருக்கேன், சொல்ற வார்த்தை புரியுதா? இதுல நான் உருவேற்றி கொடுத்திருக்கேன், என்னுடைய சக்தி இறக்கி கொடுத்திருக்கேன். உனக்கு நான் பக்கபலமா பாதுகாப்பா நின்று உன்னை முன் நின்று வழி நடத்த போறேன். உன் நாவல வந்து உட்கார போறேன், உனக்கு அதிகாரத்தை முடிச்சு கொடுக்க போறேன். அதே போல உனக்கு முன்கூட்டியே இருக்க விஷயங்களை தெளிவுபடுத்த போறேன். அதே போல வீட்டிலையும் குழப்பம் இருக்கு, அதையும் நான் தெரிய கொடுக்குறேன். உனக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி கொடுக்குறேன். செஞ்சு கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேடா. அதே போல நல்ல வார்த்தை விட்டதை நான் பிடிச்சதுக்கு உனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறேன். உனக்கு நான் அதாவது நல்ல வார்த்தை உன்னை ஏமாற்றவனுக்கு மாத்தி உட்கார வச்சு கொடுக்குறேன். அதாவது உங்ககிட்ட காட்டி கொடுத்து சரியாக்கி காட்டிடுறேன். மறந்துடக்கூடாது ரமணி, மறந்துட மாட்டே. இப்போ உனக்கு வந்து வேலை வேணுமா? தலை காட்டு. சரி, நல்ல வார்த்தை கேட்டு ஐயா, ஒண்ணும் கவலைப்படாத. அதுல எந்த ஒரு பித்தலாட்டம் ஏற்படாது, அதாவது ஏமாற்றம் ஏற்படாது. சொல்ற பண்ணில அதை நான் கண்டிப்பா முடிச்சு கொடுக்குறேன். இந்தபடி புர்ரா முதல்ல நான் இன்னும் சொல்லி முடிக்கிறேடா, கவனமா கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு நான் முடிச்சு விகுதி வச்சேன்னா நீ ஐயா எனக்கு இன்னொன்னு கேளுன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நல்ல வார்த்தை கேட்டு நான் இயல்பா நிலையே வாக்கு சொல்லுவேன். எனக்கு இப்படி எல்லாம் வந்து அதாவது கத்தி இப்படித்தான் சொல்லணும் இல்லை. ஏன்னா எனக்கு இறைவன் உத்தரவு கொடுத்துட்டாரு, எனக்கு வர கொடுத்துட்டாரு. நான் சாதாரண வந்து இப்படி நான் உங்ககிட்ட பக்கத்துலேயே வந்து பேசிக்கிட்டே அப்படியே வாக்கு சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். பேசிக்கிட்டே எனக்கு அவ்வளவு ஒரு சக்தி கொடுத்துருக்கார். இப்ப இல்ல அவர், இப்ப போயிட்டாரு. நான் திரும்ப கூப்பிடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே அதுக்குதான் வந்து இடையில பேசவே கூடாது. அவர் ஓடி போயிடுவாரு, நான் அப்படி இழுத்து பிடிக்கணும். உண்மையாது இறைவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நீங்க மட்டும் பிள்ளை இல்லை, உலகம் எல்லாம் பிள்ளை. அப்ப உலகம் எல்லாம் பிள்ளை கண்ணீர் விட்டு இருக்கும் போது அங்கேயும் ஓடிடுவாரு. இப்ப இங்க வாக்கு சொல்லிக்கும் போது இன்னொரு இடத்துல வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சொல்ற புரியுதாயா? இதுதான் உண்மை, தெரிஞ்சுக்க. ஏன்னா நீ எல்லாம் அதை அந்த பணி செய்யணும்னு வேற ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா பையடா, அதெல்லாம் நடந்துரும், மறந்துடாத. சரி, அதே போல நல்ல வார்த்தை கேட்டு கண்டிப்பா உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன். அதே போல கூட பிறந்த பிறப்போட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு, அது சரியாகி கொடுன்னு கேட்டு சரி பண்ணி கொடுத்துருவோமா? நான் சொல்றது போல செய்ய சொல்லணும். அதாவது நான் ஒரு கனி கொடுக்குறேன், அதை தலையில வச்சு சூடத்தை ஏற்ற சொல்லு. அதே போல வலதுபுறமா இப்படி 3 முறை செத்து சொல்லி, இடதுபுறமா 1 முறை செத்து சொல்லிட்டு காலில் நசுக்கி விட சொல்லு. மறந்துடக்கூடாது. சின்ன கனி கொடுங்க, இந்த கனியை மறந்துடக்கூடாது. இந்த கனி இப்படி இதை நல்ல வார்த்தை மஞ்சள் துணியால முடிச்சு வச்சுக்கிறது 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுட்டு அவங்க குலதெய்வத்துக்கு 11 ரூபா காணிக்க எடுத்து சொல்லு. மறந்துடக்கூடாது ரமணே. இதுக்கு முன்னால் 48 நாள் விடாம விட கூட சொல்லு. மறந்துடக்கூடாது ரமணே. சரியாகி கொடுத்துறேன், கவலைப்படாம இருக்க சொல்லு. இந்த விபதியை கொண்டு போய் சேர்த்து இந்த கை எந்த கையில நான் வாங்கிக்கிறா போயிட்டோம். அடுத்து போங்க.